யம நியமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை டிசிப்ளினுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய அதர்ம எண்ணங்களை போக்கி யோகாபியாசத்துக்கு தயார் பண்ணியிருக்கு. இப்போ யோகாபியாசத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பொழுது தெய்வ சக்தியால் தான் நம்மளை வழி நடத்த முடியும். அப்போ தெய்வ சக்தியை நம்ம எப்படி அடைய முடியும், தேவதாவோடு நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்வாத்தியாயாத் இஷ்ட தேவதா சம்பிரயோகா அப்படிங்கிற ஃபார்முலாவாக அடுத்தது இருக்குது. ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறது மூலமாக நம்ம இஷ்ட தேவதையை சாட்சாத்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸ்வாத்தியாயம்னு சொல்கிறதுக்கு 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அத்தியனம் பண்ணுறது ஒரு ஸ்வாத்தியாயம், மந்திர ஜபம் பண்ணுறதும் ஸ்வாத்தியாயம், வேத சம்பந்தப்பட்ட லலித கலைகளில் முழுக்க நம்மளை ஈடுபடுத்திக்கிறதும் ஸ்வாத்தியாயம்தான். இதுக்கும் மேலே ஜன்மா மிருத்யு அப்படிங்கிற பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஜபமும் ஸ்வாத்தியாயம்தான். இந்த மாதிரி வேத அத்தியனம், மந்திர ஜபம், லலித கலா, மோட்ச சாதனம் அப்படிங்கிற எந்த விதத்தில் நம்ம பண்ணினாலும் அந்த ஸ்வாத்தியாயத்தின் மூலமாக நம்ம இஷ்ட தேவதையை சாட்சாத்காரம் பண்ணலாம். அப்படி தன் இஷ்ட தேவதையை சாட்சாத்காரம் பண்ணினவாள்லாம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இன்னும் எத்தனையோ சித்தர்கள்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கா. மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், இன்னும் ஜெயதேவர், புரந்தரதாசர் மாதிரி பெரிய வித்வான்கள், இன்னும் பெரிய மகான்கள், இவா அத்தனை பெரிய நம்ம மனசில் தியானம் பண்ணிட்டு நாம்ளும் அந்த பகவத் சாட்சாத்காரத்தை அடையலாம்.